உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போல எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட அது உங்களுடைய யூகம். நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல் நண்பனும் இல்ல, எதிரி இல்ல. அது நடந்து எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறீங்க. உங்ககிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா பேச முற்பட்டாங்களா? பாஜக கூட்டணியிலிருந்து இதுவரை யாரும் இல்லை. அப்படியெல்லாம் இல்ல. எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ற வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது மும்மொழிக் கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்படுவதில் அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க பலமுறை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். அது நீங்களா உருவகப்படுத்தி உள்ளது. இந்த அறிக்கை மட்டும் மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய பங்கீடு பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டனம் பதிவிட்டிருக்காரு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க உறுதுணையா? இல்ல, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்க முடிவு தொடர்ச்சியா தேர்தல் வரை நீடிக்குமா? அது அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பின்னால திரும்பி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அறிக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டாரு. அந்த தேர்தல் தனித்தனி என்னங்க இப்ப ஒன்னு சேர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவு வரலாமா சார்? இல்லாத மறுத்துருவீங்க? சுயமரியாதை அதிமுக பாஜக கூட்டணி விரும்ப ஓகே சார், தேங்க்யூ சார். கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போல எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட அது உங்களுடைய யூகம். நீங்க தானே சார் அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.